நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஸ்டார் வுட் மீடியா செய்திகள். வணக்கம். முக்கிய செய்திகள். அண்ணா ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்கம் பெயர் பலகை திறப்பு விழா. புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்ல ஆசியுடன் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமாகிய தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சி தமிழர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க கொடுமுடி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் புதூர் கலைமணி அவர்கள் தலைமையில் ஈரோடு மாநகர மாவட்ட அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் திரு துரைசேவகன் அவர்கள் முன்னிலையில் தமிழக முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஈரோடு மாநகர மாவட்ட கழக செயலாளர் திரு கே.வி. ராமலிங்கம் B.A. அவர்கள் 24/1/2025 அன்று வெள்ளிக்கிழமை மதியம் 12:10 மணி அளவில் கொடுமுடி பஸ் நிலையம் முன்பு அண்ணா தொழிற்சங்கம், அண்ணா ஆட்டோ மற்றும் வாடகை ஊர்தி ஓட்டுநர் சங்கம் கொடுமுடியில் பெயர் பலகை திறந்து வைத்தார். உடன் தமிழக முன்னாள் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ஈரோடு மாவட்ட அவைத்தலைவர் PC ராமசாமி அவர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்திற்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் படத்திற்கும் மலர் தூவி தலைமை தாங்கி விழாவை சிறப்பித்தார். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட கொடுமுடி தெற்கு ஒன்றியத்துட்பட்ட மாவட்ட கழக ஒன்றிய கழக நிர்வாகிகளும், பேரூர் கழக ஊராட்சி கழக நிர்வாகிகளும், வார்டு பகுதி கிளை கழக நிர்வாகிகளும், சார்பு அணி நிர்வாகிகளும், தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளும், தொண்டர்களும் பொதுமக்களும் அனைவரும் விழாவில் கலந்து கொண்டு விழாவில் சிறப்பித்தார். PC ராமசாமி அவர்களை தலைமையேற்றும் முன்னாள் அமைச்சர், மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் பாசத்துக்குரிய அண்ணன் KVR அவர்களை திறந்து வைத்தும் இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்கத்துடைய செயலாளர் துரைசேவகன் அவர்கள் முன்னிலை வகிக்கவும் மற்றும் மாவட்ட பேரவை இளைஞரணி சார்பு அணியினுடைய நிர்வாகிகள் முன்னிலை வகிக்கவும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஈரோடு மாவட்ட செய்தியாளர் M. தியாகராஜன். ஸ்டார் வுட் மீடியா செய்திகளுக்காக நன்றி, வணக்கம்.